சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து சீதாக்கும் அருணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 2 பேரும் மாலை மாற்றிட்டு சைன் போட்டு ரெஜிஸ்டர் மேரேஜும் முடிஞ்சிருச்சு. முத்துவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக முருகனை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்து எல்லாமே விசாரிச்சுட்டு கரெக்டாக வந்து வெளியே போகிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் வந்து வெளியே வந்துட்டாங்க. மீனா பார்த்திங்க அப்படின்னா பர்ஸை வந்து உள்ளேயே மறந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த பர்ஸை எடுக்க போகலான்னு உள்ளே போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து முத்து வந்து வெளியே வருவார். 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை பார்த்து கேட்பாங்க. முத்து வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முருகனுக்கும் வித்யாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுமா, அதனால் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்தோம், நீ எதுக்கு வந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு மீனா வந்து சொல்லுவாங்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து மாலை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போனேன், இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. நல்ல வேலை கரெக்டாக சீதாவும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கிளம்பிடுவாங்க. அருண் மட்டும் அங்கே நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணும் முத்துவும் பார்த்துப்பாங்க. இவனா எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வரான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் நினச்சிட்டு போயிடுவாங்க. முத்துக்கு மட்டும் சீதாக்கு கல்யாணம் விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் மீனா தான் அந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனாவோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் முத்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.